வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை வழங்குவோர் மெல்பர்ன். ஒன்லி விக்டரி, ஒன்லி மெல்பர்ன். பசிபிக் பெருங்கடலில் உள்ள கிரிபாட்டி தீவு முதல் நாடாக 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்றுள்ளது. சிறிய தீவு நாடான கிரிபாட்டியில் 33 தீவுகள் உள்ளன. இந்திய நேரப்படி பகல் 3:30 மணி அளவில் புத்தாண்டு பிறந்தது. இதனையடுத்து முதல் நாடாக கிரிபாட்டி தீவு புத்தாண்டை வரவேற்றுள்ளது. அங்குள்ள மக்கள் அனைவரும் புத்தாண்டை இசை வாத்தியங்கள் முழங்க உற்சாகமாக வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாடாக நியூசிலாந்தில் புத்தாண்டு பிறந்தது. வண்ண வான வேடிக்கைகளை வெடிக்க செய்தும் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டும் அந்நாட்டு மக்கள் புத்தாண்டை வரவேற்றனர். இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் புத்தாண்டில் உலகமெங்கும் அமைதி திரும்பட்டும் என தெரிவித்துள்ளார். நாட்டில் சமூக நல்லிணக்கம் தழைத்து செழித்தோங்கவும் இல்லந்தோறும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கட்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் சென்னை முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை முழுவதும் சாலைகளில் ஆங்காங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். வாகனங்களில் வேகமாக செல்லும் நபர்களை தங்க வைத்து அறிவுரை வழங்க ஆங்காங்கே பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பெற்றோரை அழைத்து அறிவுரை கூறிய பின்னரே வாகனங்களை திரும்ப ஒப்படைக்கவும் காவல்துறை சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட முக்கிய கோயில்கள், தேவாலயங்கள், இதர வழிபாட்டு தலங்களில் காவல்துறை சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மெரினா, சாந்தோம், எலியட்ஸ், நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். முக்கிய இடங்களில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு ஒலிபெருக்கிகள் பயன்படுத்துவதற்கு காவல்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும், மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டை முன்னிட்டு தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் இன்று முதல் 3 நாட்கள் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்கள் படகுகளை மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கிறிஸ்தவர்கள் அதிகம் வாழும் பகுதி என்பதால் இங்கு புத்தாண்டு வெகு சிறப்பாக அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டாடப்படும் நிலையில் விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் மீன்பிடி தொழிலாளர்கள் 3 நாட்கள் கடலுக்கு செல்வதில்லை என முடிவு செய்துள்ளனர். இதனால் 265க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சென்னை புறநகர் ரயில்கள் நாளை ஞாயிறு அட்டவணைப்படி இயங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு ரயில் சேவையை மாற்றம் செய்து ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி நாளை சென்னை சென்ட்ரல், அரக்கோணம், சென்னை சென்ட்ரல், கும்மிடிப்பூண்டி, சூலூர்பேட்டை மற்றும் சென்னை கடற்கரை, செங்கல்பட்டு பிரிவுகளில் புறநகர் ரயில் சேவைகள் நாளை ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயங்கும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. காவி சாயம் பூச நினைக்கும் எண்ணங்களை வள்ளுவம் விரட்டியடிக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், திருவள்ளுவர் சிலை தமிழ் பண்பாட்டின் குறியீடு என்றும், திருக்குறள் தமிழ்நாட்டின் பண்பாட்டு அடையாளம் என்றும் தெரிவித்தார். கன்னியாகுமரி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்ற முதலமைச்சர், திருவள்ளுவர் சிலையை காண்பதற்காக 3 புதிய சுற்றுலா படகுகள் வாங்கப்பட்டு அவற்றுக்கு காமராஜர், மார்ஷல் நேசமணி, ஜி.யு.போ பெயர்கள் சூட்டப்படும் என்றார்.
கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் தோரண வாயிலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அடுத்து திருவள்ளுவர் பசுமை பூங்காவை திறந்து வைத்த முதலமைச்சர் திருக்குறள் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். பின்னர் வெள்ளி விழாவுக்கான சிறப்பு மலரை வெளியிட்ட முதலமைச்சர் திருக்குறள் சார்ந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார். ஆண்டு பெண்களுக்கு பாதுகாப்பான ஆண்டாக அமையும் என நம்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவல் ஆணையரின் பதிலுக்கும் அமைச்சரின் பதிலுக்கும் முரண்பாடு உள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த விவகாரத்தில் இருக்கிற சார் யார் அந்த சார் என கேள்வி எழுப்பினார். கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கும் திமுகவிற்கும் தொடர்பு இருப்பதாக கூறிய அவர், யாரை காப்பாற்ற திமுக இதுபோல நடந்து கொள்கிறது என்றும் கேள்வி எழுப்பினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அருவருப்பு அரசியல் செய்யும் எடப்பாடி பழனிசாமி சாடிஸ்ட் மனநிலையை நிறுத்த வேண்டுமென அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொள்ளாச்சி முதல் அண்மையில் ராமேஸ்வரம் குளியலறையில் கேமரா வைத்து கைதானவர்கள் வரை பாலியல் குற்றவாளிகளின் புகலிடமாக அதிமுகவே இருந்து வருவதாகவும் அவர் சாடியுள்ளார். டிஐஜி வருண்குமாருடன் மோத தயார் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை பெரியமேட்டில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சீமான், சிசிடிவி இல்லாத காலத்திலும் போலீசார் துப்பு துலக்கவில்லையா என கேள்வி எழுப்பினார். குற்ற சம்பவங்கள் நடைபெறும் இடங்களில் மட்டும் சிசிடிவி கேமரா செயல்படாமல் போவது எப்படி என்ற அவர், அரசு நடவடிக்கையும் எடுக்காது, நாங்கள் போராடவும் அனுமதி வழங்காது என்றும் ஆதங்கத்துடன் தெரிவித்தார். காவல்துறை சொல்வதை நம்ப முடியவில்லை என்ற அவர், யார் அந்த சார் என்றார். நான் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு ஐபிஎஸ் அதிகாரி வருண் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை என்றும் சீமான் கூறினார். பெண்களுக்கு எதிராக என்ன குற்றங்களை யார் செய்தாலும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், மாணவி வன்கொடுமை தொடர்பாக டெல்லியில் இருந்து வந்த 4 பேர் கொண்ட குழு சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட்டதாகவும், பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் விசாரணை செய்ததுடன் ஆளுநரை சந்தித்து பேசியதாகவும் கூறினார். ஏற்கனவே குற்ற வழக்கில் இருக்கும் நபரை எப்படி அரசு இவ்வளவு இயல்பாக நடமாட அனுமதித்தது என கேள்வி எழுப்பிய மம்தா குமாரி, விசாரணை அறிக்கையை பிரதமரிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் போடப்பட்ட வழக்கை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மாணவியிடம் அத்துமீறும் போது செல்போனில் சார் என்று வேறு ஒரு நபருடன் பேசியதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் யார் அந்த சார் என்ற பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் திமுக அரசின் பொய் முகங்கள் தோலுரிவது திமுக அரசுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்தில் மத்திய அரசு முகமை மீது விசாரணை நடத்த வேண்டும் என சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மன உளைச்சலுக்கும் கடும் பாதிப்புக்கும் ஆளாகியுள்ள பெண்ணுக்கு உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி நிவாரணத்தை தாமதமின்றி வழங்க வேண்டும் என்று சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மன்னை ராஜகோபாலசாமி அரசினர் கலைக்கல்லூரி அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் மாணவ மாணவியர்
வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 24ஆம் தேதியன்று சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் ஞானசேகரன் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லை என கூறி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் மன்னை ராஜகோபால சுவாமி அரசினர் கலைக்கல்லூரியில் போராட்டம் நடைபெற்றது. திருச்சியில் மாநகராட்சி நிர்வாகத்தையும் திமுக அரசையும் கண்டித்து தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் உள்ளிட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டனர். முன்னதாக மேடையில் பேசிய ஆர்.பி. உதயகுமார், பாலியல் வன்கொடுமைகள்தான் திமுக அரசு மக்களுக்கு கொடுக்கும் பரிசாக இருப்பதாக சாடினார். மேலும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கூட இல்லாத வகையில் வரிக்கு வட்டி போடக்கூடிய கொடுமை தமிழகத்தில் நடப்பதாக குற்றம் சாட்டினார். ஒரு கட்டத்தில் மேடையிலிருந்து அவரை போலீசார் கீழே அழைத்தபோது மாப்பிள்ளை வீட்டிற்கு அழைப்பது போல் அழைக்கிறீர்கள் என ஆர்.பி. உதயகுமார் கூறியது அங்கு சிரிப்பலையை ஏற்படுத்தியது. வடகிழக்கு பருவமழை 33 விழுக்காடு அதிகமாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அக்டோபர் மாதத்தில் 214 மில்லிமீட்டரும், நவம்பரில் 140 மில்லிமீட்டரும், டிசம்பரில் 235 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையில் நெல்லை மாவட்டத்தில் அதிக மழை பெய்துள்ளதாகவும் கூறினார். கொள்முதல் செய்யப்படும் முழு கரும்பின் விலை அதிகபட்சமாக 35 ரூபாயாக இருக்க வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கு வழங்கும் பரிசு தொகுப்பில் வழங்கவுள்ள கரும்பை கொள்முதல் செய்வதற்கான அறிவுரைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி மாவட்ட விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக மட்டுமே கொள்முதல் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேலும் எக்காரணம் கொண்டும் இடைத்தரகர்களிடமிருந்தோ வியாபாரிகளிடமிருந்தோ கொள்முதல் செய்யக்கூடாது என்றும், மாவட்ட அளவில் கரும்பு விளைவிக்கும் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்திட மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைத்தும் தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. நிதி பற்றாக்குறையால் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இந்த ஆண்டு பணம் வழங்கப்பட மாட்டாது என அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியதற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஆண்டுதோறும் அரசு சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் வழங்கப்பட்டு வந்தது. இந்த ஆண்டு பச்சரிசி, சர்க்கரை தலா 1 கிலோவும், ஒரு முழு கரும்பும் வழங்கப்படும் என்றும், நிதி பற்றாக்குறையால் பணம் வழங்க சாத்தியம் இல்லை என்றும் கன்னியாகுமரியில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னை செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை மறுநாள் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதனையொட்டி கடந்த 2 மாதங்களாக அனைத்து பூங்காக்களிலும் மலர் தொட்டிகள் தயார் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. தோட்டக்கலைத்துறையில் இருந்து சுமார் 30 லட்சம் மலர்கள் இக்கண்காட்சிக்கு கொண்டு வரப்படுகின்றன. மேலும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் மலர்கள் வரவழைக்கப்பட்டு கடிகாரம், பட்டாம்பூச்சி உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் உருவாக்கப்படுகிறது. நுழைவு கட்டணம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் மகத்தான வளர்ச்சியை கொண்டு வரும் நோக்கில் தமிழக தொழில்துறை செயல்பட்டு வருவதாக அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென் தமிழகத்தின் மிக பிரம்மாண்டமாக தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் மத்திய அரசின் CSIR மையத்திற்கு என ஒரு அலுவலகத்தை தொடங்குவதற்கான உத்தேச திட்டம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பாக அமைச்சர் மூர்த்தி தலைமையில் திமுக செயல் வீரர்கள் கூட்டம் மதுரை ஆலத்தூரில் வரும் 3ஆம் தேதி நடைபெறுகின்றது. பொங்கல் பண்டிகையொட்டி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி வரும் 16ஆம் தேதி நடைபெறுகின்றது. இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்கின்றார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அமைச்சர் மூர்த்தி, வரும் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கட்சி ஆக்கப்பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார்.
சென்னை மயிலாப்பூரில் இந்திய பாரம்பரிய கலைஞர்கள் மற்றும் தெற்காசிய கலைகளை ஊக்குவிக்கும் வகையில் 2024ஆம் ஆண்டிற்கான சங்கம் விழா நடைபெற்றது. கலைமாமணி பாலாதேவி சந்திரசேகர் மற்றும் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் இணைந்து நடத்திய இந்த விழாவை நல்லி குப்புசாமி துவக்கி வைத்தார். இதில் தஞ்சை நால்வர் குழுவின் பாடல்கள், ராஜ்குமார் பரத்தின் இசை நிகழ்ச்சி, கோபிகா வர்மாவின் நடன நிகழ்ச்சி ஆகியவை இடம்பெற்றன. (2025ஆம் ஆண்டு தைப்பொங்கலுக்கு அனைத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி இன்று நுகர்பொருள் வாணிப கிடங்கினை பார்வையிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ள வேட்டி சேலை ஆகியவற்றின் இருப்பு மற்றும் தரம் குறித்து ஆய்வு செய்தார். சென்னை பெருநகர மாநகராட்சி சென்னை வாழ் மக்களுக்கு புத்தாண்டு பரிசாக சுமார் 35 விழுக்காடு தொழில் வரி உயர்வை அறிவித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஏற்கனவே சொத்து வரி, குடிநீர் கட்டணங்கள் உயர்த்தப்பட்ட நிலையில் இனி ஆண்டுதோறும் 6 விழுக்காடு வரி உயர்வு அமல்படுத்தப்படும் என்றும், இவற்றோடு குப்பை வரி, கட்டிட வரைபட கட்டணங்கள் உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் இந்த தொழில் வரி உயர்வினால் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், வணிகர்கள் என்று சுமார் 75 விழுக்காடு மக்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே உயர்த்தப்பட்ட தொழில் வரி உள்ளிட்ட அனைத்து வரி உயர்வுகளையும் திரும்பப் பெற எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோயிலில் ஆளுநர் ஆர் என் ரவி குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். இதற்காக கோயிலுக்கு வந்த ஆளுநர் ஆர் என் ரவியை காஞ்சிபுரம் உதவி ஆட்சியர் ஆசிக் அலி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தொடர்ந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்ட ஆளுநர் அங்குள்ள சிறப்புமிக்க கல்வெட்டுகளையும் பார்வையிட்டார். அப்போது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கோயிலின் சிறப்புகள் குறித்து ஆளுநருக்கு விளக்கி கூறினர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அதிமுக, பாஜக கள்ள கூட்டணி என விமர்சித்து காஞ்சிபுரத்தில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த விவகாரம் அரசியலாக்கப்படுவதாக ஆளுங்கட்சியினர் குற்றம் சாட்டி வரும் நிலையில், மாதம் 1000 ரூபாய் கொடுத்து அரசாங்கம் பெண்களை படிக்க அனுப்புது, ஆனால் பொள்ளாச்சி புகழ் கள்ள கூட்டணி பயமூட்டி படிப்பை நிறுத்த பாக்குது என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. தன்னை அடித்துக் கொண்டது பஞ்சு சாட்டை என விமர்சித்த திமுக கவுன்சிலரை அதே சாட்டையை வைத்து சோதித்து பார்க்க தயாராகின அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார். சென்னை மாநகராட்சி திமுக கவுன்சிலர் SV ரவிச்சந்திரன் என்பவர் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவி பற்றி பேசிய வீடியோவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்து கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் குறிப்பிட்டுள்ள பதிவில், குற்றவாளி தங்கள் கட்சிக்காரன் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவியை தரக்குறைவாக பேசும் தைரியத்தை யார் தந்தது என கேள்வி எழுப்பினார். தேன்கனிக்கோட்டை அருகே ஊருக்குள் உணவு தேடி உலா வந்த காட்டு யானையிடமிருந்து சிறுவன் ஒருவன் நூல் இழையில் உயிர் தப்பிய வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கிளமங்கலம் அடுத்த பொம்மதாத்தனூர் கிராமத்திற்குள் உணவு தேடி புகுந்த ஒற்றை காட்டு யானை ஒன்று ஒய்யாரமாக சாலையில் உலா வந்தது. அப்போது சாலையில் செல்போனை பார்த்தபடி சென்ற சிறுவன் திடீரென பின்னால் வந்த யானையை கண்டு பதறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்து நிலை தடுமாறி கீழே விழுந்து நூல் இழையில் உயிர் தப்பினார்.
கவுன்சிலர் சீட்டு வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்த காங்கிரஸ் நிர்வாகி ரஞ்சன்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையைச் சேர்ந்த ஜானகி என்பவரிடம் கடந்த 2021ஆம் ஆண்டு கவுன்சிலர் சீட்டு வாங்கி தருவதாக கூறி காங்கிரஸ் எஸ்சி துறை தலைவர் ரஞ்சன்குமார் 50 லட்சம் ரூபாய் வரை பணம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த ஜானகி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் காங்கிரஸ் நிர்வாகி ரஞ்சன்குமார் மற்றும் ரஞ்சித் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட உத்தரவிடப்பட்டிருக்கிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா பகல் 10 உற்சவத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முதல் நாளான இன்று பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு மண்டபம் சென்றடைந்தார். இதனையடுத்து வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதிலும் இருந்தும் பக்தர்கள் வருவார்கள் என்பதால் பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வைகுண்ட ஏகாதசி பெருவிழாவின் முக்கிய விழாவான சொர்க்கவாசல் திறப்பு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி அதிகாலை நடைபெறவுள்ளது. சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டி அருகே உள்ள சுமார் 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கசப்பேரி 50 ஆண்டுகளுக்கு பிறகு நிரம்பியுள்ளது. சரபங்கா நதி தண்ணீர் நிரம்பி அதன் உபரி நீர் வெளியேறுவதால் மகிழ்ச்சியடைந்த அப்பகுதி விவசாயிகள் பட்டாசு வெடித்தும் கிடா வெட்டியும் மலர் தூவி சர்க்கரை பொங்கல் வைத்து உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் பெய்யும் சாரல் மழையால் குற்றாலம் பகுதியில் உள்ள மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் தற்போது லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மெயின் அருவியில் தண்ணீர் வரத்து சற்று அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வள்ளியூர் அருகே முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக அனுமதியின்றி வைக்கப்பட்ட திமுக கொடிக்கம்பங்கள் காற்றுடன் பெய்த மழை காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் விழுந்து கிடந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே புறவழிச்சாலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வரவேற்கும் விதமாக விபத்தை ஏற்படுத்தும் வகையில் அனுமதியின்றி திமுக கொடிக்கம்பங்கள் நேற்று முன்தினம் கட்டப்பட்டிருந்தன. இந்நிலையில் நேற்று காற்றுடன் பெய்த மழையில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து கொடிக்கம்பங்களும் காற்றில் சரிந்து கிடந்தன. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் ஊட்டி இடையே சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. மேட்டுப்பாளையம் உதகை இடையே சிறப்பு வாய்ந்த மலை ரயில் இயக்கப்பட்டு வருகின்றது. இந்த மலை ரயிலில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் பயணம் செய்து நீலகிரி மலையின் அழகை கண்டு ரசித்து வருகின்றனர். இந்நிலையில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஜனவரி 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. மறைந்த சின்னத்திரை நடிகை சித்ராவின் தந்தை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பிரபல சின்னத்திரை நடிகை சித்ரா கடந்த 2020ஆம் ஆண்டு சென்னை அடுத்த நசரத்பேட்டையில் உள்ள உணவகத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மகள் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சித்ராவின் தந்தை காமராஜ் அளித்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்ட சித்ராவின் கணவர் ஹேம்நாத் பின்னர் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்நிலையில் மன உளைச்சலில் இருந்து வந்த காமராஜ் திருவான்மையூரில் உள்ள தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். புத்தாண்டை வரவேற்க போச்சம்பள்ளி பகுதிகளில் உள்ள பேக்கரி கடைகளில் பல வண்ண ஓவியங்களில் கேக் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கும் பேக்கரிகளில் வாடிக்கையாளர்களை கவரும் விதமாக கேக்குகளில் பல வண்ண ஓவியங்களை வரைந்து தயாரிக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர்.
முதுமலை புலிகள் காப்பக பகுதிகளில் புத்தாண்டு விடுமுறை மற்றும் தொடர் விடுமுறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வன விலங்குகளை எவ்வித தொந்தரவும் செய்யக்கூடாது என்றும் மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மசினகுடி, பொக்காபுரம், வாழைத்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக வனப்பகுதிகள் பசுமையாக காட்சியளிக்கின்றன. இதனால் மாலை நேரங்களில் யானை, கரடி, மான், காட்டு மாடு உள்ளிட்ட வன விலங்குகள் சாலை ஓரங்களில் உலா வருவதோடு தண்ணீர் அருந்த சாலைகளை கடந்தும் செல்கின்றன. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழை இன்னும் வடியாமல் குளம் போல காட்சியளிக்கிறது. மரக்காணம் அடுத்த கூனிமேடு ஊராட்சியில் பக்கிங்காம் கால்வாய் அருகில் அமைந்துள்ள எமரால்டு வில்லேஜ் பகுதியில் 40க்கும் மேற்பட்ட வீடுகள் புதிதாக கட்டப்பட்டு அதில் மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வசித்து வருகின்றனர். இதனிடையே இந்த ஆண்டு பெய்த கனமழையால் இங்குள்ள வீடுகளில் மழைநீர் புகுந்தது. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் தங்களது உறவினர்கள் இல்லங்களில் 1 மாத காலமாக வசித்து வருகின்றனர். தோட்டத்தில் பணிபுரிந்தவர் மீது துப்பாக்கிச்சூடு நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பெரிய மலையூர் பகுதியைச் சேர்ந்த ரகுபதி என்ற 17 வயது சிறுவன் சிறுமலையில் உள்ள தனியார் எஸ்டேட்டில் தோட்ட வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சிறுவன் தோட்டத்தில் வேலை பார்த்து வந்தபோது சிவசக்தி என்ற சிறுவன் துப்பாக்கியை வைத்து விளையாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது தவறுதலாக சிறுவனின் கை அழுத்தியதில் துப்பாக்கியில் இருந்த தோட்டா ரகுபதியின் வயிற்றுப்பகுதியில் பாய்ந்தது. உடனடியாக ரகுபதியை மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பாக நத்தம் தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.